கூட்டணிகள் எதற்காக? மலையின் உச்சி, ஒரு புறம் சிங்கம், சமவெளிகளின் தலைவன், வலிமை மிக்கவன். மறுபக்கம் கழுகு, வானத்தை ஆளும் அதிபதி, கூர்மையான கண்கள் உடையது. முதலில் கழுகு பேசியது. சிங்கமே, இந்த நிலத்தையே மாற்றும் வாய்ப்பு. நாம் இருவரும் கூட்டணியை உருவாக்கினால் உனது பலம் சக்தியாக இருக்கும். நான் அதன் கண்களாயிருப்பேன். நாம் கூட்டணி சேர்ந்தால் எவராலும் தோற்கடிக்க முடியாது என்றது. சிங்கம் தனது பிடரி காற்றில் அசைய கழுகை நோக்கியது. கழுகே, உன் திட்டம் சிறப்புதான். ஆனால் நான் அதை மறுக்கிறேன். ஏனெனில் ஆபத்து நேரங்களில் நீ மேகங்களுக்கு மேல் பறந்து விடுவாய். நான் தான் இங்கு ஒவ்வொரு ஆபத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். எந்த நேரமும் தப்பிச் செல்லும் வழி வைத்திருக்கும் ஒருவரை முழுமையாக என்னால் நம்ப முடியாது. உண்மையான கூட்டணி என்பது திறமையால் அல்ல, பொறுப்பு, சுமை, ஆபத்து ஆகியவற்றை பகிர்வதில்தான் உள்ளது என்றது. நமக்காக எதையும் இழக்காத ஒருவரை நம்முடன் சேர்க்கக்கூடாது. புத்திசாலித்தனம் என்பது வலிமையான வாய்ப்பை தேர்வது அல்ல, நெருக்கடியில் விலகிச் செல்லாத விசுவாசத்தை தேர்வது ஆகும். நாம் புத்திசாலிகளாகவே இருப்போமா? இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.